வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைசூர் ஸ்டைல்ல மிக்ஸ்டு வெஜிடபிள் சாகோ. இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீர் தோசைக்கு டாப் கிளாஸா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? அதுக்கு நேரத்து வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பொடிசா நறுக்கிண்டு சேர்த்துருவோம், வதக்கின்றலாம். தக்காளி 1 அதையும் சேர்த்துட்டு வதக்கின்றுவோம். பீன்ஸ் 6 இது மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துடலாம். கேரட் 1, உருளைக்கிழங்கு 1 சேர்த்துருவோம். எந்த காய்கறி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். 300 ml தண்ணி விட்டுக்கலாம். இதை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துப்போம். அந்த டைமுக்குள்ள மசாலா ஒன்று ரெடி பண்ணிப்போம். அதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன பீஸ் பட்டையை சேர்த்துப்போம். 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துப்போம். 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துப்போம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு பொடிசா நறுக்கின இஞ்சி சேர்த்துப்போம். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு புதினா இலைகளை சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துண்டு ஒரு 50 ml தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இப்ப இது ரெடியா இருக்கு. இங்க 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. காய்கறி எல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு. இது போதுமானது. இப்போ அரைச்ச விழுத சேர்த்துலாம். அதே மிக்ஸி ஜார்ல 100 ml தண்ணி விட்டு அதையும் கலந்து விட்டுருவோம். இது அப்படியே 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக விடுவோம். இந்த மசாலா எல்லாமே காய்கறிக்கு ஏறணும். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்ல வாசனை வருது. பர்ஃபெக்டா இருக்கு கன்சிஸ்டன்சி. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். மொத்தம் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் சாகோ செஞ்சிடலாம். டாப் கிளாஸா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.